ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் கணன 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 கங்கன கண அக்னி ஜோதிம் மகாதபஸ்மகர ஜோதி சாஸ்தே கணன 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 கங்கன கண அக்னிதவ சாஸ்தாம் கணபதிம் தீப தீப தீபம் தீபம் தீப 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 மகேரியே மகர விஸ்வரூப சாஸ்தாம் விநாயக பாத நமோஸ்துதே. சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் குண்டலி மகாசக்தி ரூபனாம் குண்டலி மகாசக்தி சபரிமலநாதாம் குண்டலனீம் குண்டலனீம் மகாகுண்டலினி சக்தி ரூபன சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹே. அதாவது 15வது ஸ்லோகம். இந்த சரணம் வித்யா குணநீத பக்தி. வித்யான்னா பலிதம். இந்த பலிதம் அப்படிங்கிறது என்ன? அவித்யாவை மறத்தல். ஒரு குழந்தை பிறந்தது, அது ஒரு ஆண் குழந்தை, அதுக்கு உலக பிரஜை இல்லை, இது வித்யாக்குள்ளதான் சேருது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு நினைவு இருக்குதான், யாரோ நம்மளை பார்க்க போறாங்கிற ஒரு நினைவு அந்த குழந்தைக்கு இருக்குது. எந்த நினைவுமே இல்லை, புற உலக நினைவெல்லாம் எதுவுமே இல்லை. அது வித்யா பலிதம்னு பேரு. அவித்யாவை கடந்து வந்தா தான் வித்யாவுக்குள்ள போக முடியும். அவித்யாவை கடக்கிறது ரொம்ப கடினம். ஆனா அதனோட தத்துவார்த்தம் எல்லாம் உடல் எல்லாம் வித்யாவில் இருக்கு. வித்யாக தான் பலிதம் வரும். பரீட்சையில ஜெயம். அந்த குழந்தைக்கு புற நினைவு இல்லை. இது என்னங்க 2 முறை சொல்றீங்க? ஆமா, அந்த குழந்தைக்கு நினைக்கக்கூடிய தகுதி கிடையாது. புற உலகு தெரியாது. புற உலகு தெரியாத ஒரு குழந்தைக்கு யாரோ நம்மளை பார்க்க போறா அப்படிங்கிற ஒரு நினைவு எங்கேயோ தட்டுது. 3 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது. பிறந்ததிலிருந்து இந்த மாதிரி தான் இருக்குது அந்த குழந்தை. உலகத்தில் எதுவுமே தெரியல. எத்தையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினைக்குது. உலகத்தில் எதுவுமே தெரியாது இருக்கிறது வித்யா குணநீத பக்தி. இது அவித்யாவை கடந்து வரணும். இப்படி 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தை வளர்ந்து கொடுத்தோம். அந்த தாயார் தகப்பனாருக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் பாருங்க. வித்யா குணநீத பக்தியில வளருது அந்த குழந்தை. யாரை பார்த்தாலும் இந்த தெய்வீக குழந்தைன்னு சொல்றா. உலகமெல்லாம் அதனுடைய பிரீத்தி வெளியிலெல்லாம் தெரியுது. இது பலிதம் அல்ல. உலகத்தில் அந்த குழந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பிறப்பு அவித்யா குணநீதி பக்தியில பிறந்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எண்ண அலைகள் போன ஜென்மத்துது. அந்த பிறப்புக்குண்டான சமஸ்த பரமார்த்த பக்தியில செய்யறது. சமஸ்தான்னாக்கா இறைவன் வயிற்றுல நாம போய் பொறுக்கிறது. பரமார்த்தான்னா அவர் நம்ம இதுல பொறுக்கிறது, மனிதனோட வயிற்றுல பொறுக்கிறது. இதுக்கு பரமார்த்த பக்தின்னு பேரு. இத்தனை பக்திகள் கடந்து வந்தா கூட ஒரு நினைவு இருந்தது, நம்ம யாரையோ பார்க்கணும், நம்ம யாரோ பார்க்கணும், நம்ம யாரையோ பார்க்கணும், நம்ம யாரை பார்க்கணும். இல்லை இல்லை, நம்மளை பார்க்க ஒருத்தர் வர்றார். எதுவுமே நிலையில்லாத பூமிக்குள்ளே எதுவுமே வானானுட்டோ
மரம் செடி கொடி எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஒரே ஒரு வெள்ளை விளையல்னு ஒரு வெளிச்சம் தெரியுது, தன்னோட உருவம் தெரியுது. இதுக்கு வித்யா குணநீத பக்தி. இது அவித்யாவை கடந்து வந்தாதான் பலப்படும். அப்ப யாரோ வர்றாக, யாரோ பார்க்க போறாங்க, பார்க்கிறவரை நம்ம பார்க்க போறோம்ன்றது. இது ஆராயணம் அப்படின்னு குழந்தை தியானத்தில் உட்கார்ந்து பார்க்க ஒருவர் வந்தார். அந்த குழந்தை நினைச்சதான் ஏதோ மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போப்பாரு, ஏதோ ஒரு மந்திரத்தை அவித்யா பாஷையில கத்து கொடுத்துட்டு போப்பாரு. தெய்வங்கள் மந்திரத்தை கொடுக்கிறது. ஓம் நமோ நாராயணாய நம, நாராயணாய நம, இது உச்சாரண மந்திரங்கள். இது குரு கொடுப்பார், தெய்வம் கொடுக்கும். இந்த ரெண்டு பேர்ல யாரு பிரீத்தி? குரு தான் பிரீத்தி. ஏன் குரு பிரீத்தி? பலகாலம் அந்த மந்திரத்தோட மகா தத்துவத்தை பரிசோதனை பண்ணி அதுல ஜெயமாயி இன்னார் 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 இன்னாரோட பக்தாள் ஒரு இடத்துல வருவாங்க, இந்த வயசுல வருவாங்க, இந்த மாதிரி பரீட்சை வச்சு இந்த நீ தரணும். கட்டளை ஆஷானுக்கு. ஆகையினால் ஆஷான் கொடுக்கக்கூடிய மூலமந்திரத்தோட ஷாரத்துக்கு அதிகம். பெருமாள் அப்படியே பிழிஞ்சு ரசமா கொடுக்குற மாதிரி. அதனால பெருமாள் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் மட்டமன்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாத சூழ்நிலையில் இந்த குழந்தை தியானத்தில் உட்கார்ந்து வந்துட்டார். வந்தவர் சொன்னார், அந்த குழந்தையை பார்த்து சொல்றார், நீ இறந்து போற, நீ யாருன்னு கேட்கறதுக்கு முன்னே அவர் சொன்ன பதில், நீ இறந்து போக போகிறாய். இந்த இறந்து போக போகிறாய் என்று சொல்ல கேட்கறது அவித்யா பாஷ்யா அவித்யா மந்திரஸ்ய. அந்த குழந்தை உட்கார்ந்ததுனாலே வித்யா குணநீத பக்தியில பலித்தம் வருது. எப்ப பலித்தம் வருதுன்னா, வந்தவர் சொல்றார் நீ இறந்து விடுவாய் என்று. நீ யாருன்னு கேட்கறதுக்கு முன்ன அந்த குழந்தை இறந்துடுறது. அவித்யா அப்படிங்கிற நிலை மாறிடுத்து. நான் இறப்பதற்கு தயாராயிருக்கிறேன், இருந்தேன், இறந்துட்டேன். இது யாராவது ஒத்துப்பமா? யாருக்காவது மனசு ஏற்படுமா? இது இந்த மாதிரி சங்கல்பிக்கிறதுக்கு மனசு வராது. இப்ப நம்ம தினம் சூரியனை பார்க்கிறோம், அதனோட செயல் எல்லாருக்கும் பண்ணுது. எத்தனையோ முறை அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அழிஞ்சிருக்கு. 7 கடல் பிரளயம் கண்டிருக்கு. 10 அவதாரம் எடுத்தவர் உடலை விட்டுட்டார். 10 அவதாரம் எடுத்தவர் உடலை விட்டுட்டார். அவர் உடலை விட்டுறதுக்கு இது வரைக்கும் அழல. அவர் உடலை விட்டுட்டு போறாருன்னுட்டு கோபியர்கள் உடலை விட தயாராறாங்க. அது வித்யா குணநீத பக்தி. அவித்யாவை கடந்து வந்தாத்தான் மனம் ஏகாந்தத்தில் நிற்கும். ஒவ்வொரு பிறப்புக்குண்டான அவித்யா சக்தி எல்லாம் சிகர்கேட் பண்ணிட்டோ, இந்த குண்டல்லி மகாசக்தி புருவ மத்தியிலையும் குதத்துக்கு நடுவுலையும் மேலே இருக்கு, முதுகுத்தண்ணில் அங்கே சேமிச்சு வைக்கிறார். இது எப்படி ஏதுன்னு நமக்கு தெரியாது. இந்த சரணம் சொல்லிட்டு மேலே போய் அந்த ஐயப்பனை பார்க்குறோனோ இல்லையோ, எத்தனையோ கோடி மேல பிறப்பான அவித்யா தத்துவத்தில் பிறந்திருப்பான். அந்த மேலே போய் சுவாமியை பார்த்த உடனே அவனோட மனமும் உடலும் வித்யா குணநீதி பக்திக்கு வருது. வித்யா குணநீதி பக்திக்கு ஏன் கொடுக்கிறாரு? இந்த சந்திப்ப பல 100 பல 1000 பல கோடி முறை பிறந்திருக்கும். இதுல பூமி அழியுதுங்க, கடல் அழியுதுங்க, எத்தனை அவதாரங்கள் இறை சக்திகள் எடுக்குதோ அந்த உடலை விட்டுருதுங்க. சூரியன், சந்திரன், மனு, பிரம்மா இவெல்லாம் தன்னோட உடலை விட்டு மறைஞ்சு விடுறா. இதை ஏத்துக்கக்கூடிய மனோநிலைக்கு வரக்கூடியது வித்யா குணநீத பக்தி. இந்த சக்திங்கிறது எல்லாருக்கும் பொருத்தும். இது ஒருத்தருக்காக சொல்லப்பட்ட சரணம் அல்ல. ஓம் சரணோம் சரணோம் குண்டல்லி மகாசக்தி ரூபனம் அப்படின்னா ஐயப்பனை போய் பார்க்கிற போது வித்யா குணநீத பக்திக்கு அடிமையாகிறான் அந்த பக்தன்.
நடக்கிற விஷயமாயுது. இந்த வித்யா குணநீத பக்தி யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும்? யாரோட வசத்துக்குள்ள இது வசமாகணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வித்யா குணநீத பக்தின்னு பேர். இந்த குண்டலினி மகாசக்தி ரூபத்திலே வித்யா குணநீதி பக்தியிலே அங்க பெருமாள் அந்த சிலாரூபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலாரூபத்தை ஏற்படுத்தி மூர்த்தியா வச்சது பரசுராமர். அதுக்கு அந்த சக்தி வர்றதுக்கு பெருமாள் பன்றியா இருந்து பூமியை நோண்டின போது அவர் பார்வையோட சக்தி. 21 முறை அந்த அம்மா கஷ்டப்பட்டு உயிர் விட்டார். அதனால வந்த சக்தி. பெருந்தேவி தாயார், வளப்பு தாயார், ராஜசேகர பாண்டியனோட சம்சாரம். அவங்க வித்யா குணநீதி பக்தி இருந்ததுனால தான் காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வர சொன்னாங்க. இந்த வித்யா குணநீதி பக்திக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலிநாதத்தோட மகாசக்தியில தான் அந்த சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைக்கே மகா தத்துவம் என்னன்னா வித்யா குணநீத பக்தி சாரத்தில் இருக்குது. இது வித்யா குணநீத பக்தி சாரத்துக்கு மனம் போகாது. வித்யா குணநீதி பக்திக்கு மனம் போகக்கூடிய காலத்திலே அந்த பிறப்பு வித்யா குணநீத பக்திக்கு மனம் போகுது. அப்போ ஒரு பிறப்பு எடுத்திருப்பாங்க. அந்த பிறப்பெடுக்கச்ச நாராயணனும் இந்த சரணத்துக்குண்டான சாஸ்தாவும் ஒன்னா இப்போ உன்னோட உயிர் போக போறது. அடுத்தது எங்க திருமேனிக்குள்ள என்ன என்ன இருக்கிறதோ அந்த சக்தியோட நீ பிறப்பாய். வித்யா குணநீத பக்தின்னு பேர். இதுக்கு முன்ன வரைக்கும் வர்றது மரணம். அந்த மரணத்தின் தத்துவம் அவித்யாதுல இருக்கு. அந்த அவித்யாவை சமாதானப்படுத்துறதுக்கு பாஷ்யம். அந்த அவித்யாவுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு மந்திர ரூபமாகவும் பாஷ்ய ரூபமாகவும், அதாவது 13, 14 அவித்யா பாஷ்ய அவித்யா மந்திரஸ்ய. இதை கத்துண்டா அடுத்தவாள் இறந்து போறதை விட தான் இறந்து போறதுக்கு அது தெய்வம் வந்து சொல்றதுக்கு தகுதியானது. அவித்யால் இருக்கும்போது எந்த ஒரு பொருளையும் விட்டு மனம் பிரியாது. இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லா செயல்களையும் கொடுத்து நீ உனக்கு ஞானியாகிறாய், நீ எனக்கு இல்லை, நீ உன்னோட அப்பா அம்மா குழந்தை இல்லை, நீ என்னோட குழந்தை, நீ உனக்கு தயார் பண்ணிண்டு மரணத்தை வச்சுண்டு நீ ரெடியா இருக்கிற வித்யா குணநீத பக்தி. இது வரைக்கும் சன்னியாசம் வருது. வித்யா குணநீதி பக்தி வந்தா என்ன வருது? இந்த 3வது குருட்டு பக்தின்னு ஒன்று சொல்லி இருப்போம். உடல் பொருள், உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், பிராணன், சித்து, உயிர் ஆசானிடத்துல சமர்ப்பிக்குது. அது வரைக்கும் ஆசானாவை ஏத்துக்காது. உறவுகளை பிடிச்சி வச்சுக்கும். இந்த அவித்தியை இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறது. அவித்தியைக்கு மாயா வேதனை ஒன்று இருக்குது. மரண சங்கல்பத்தை நிறைய கொடுத்து சன்னியாசம் கொடுக்கும். தான் தனக்கு ஞானத்தை தேடிண்டு தன் உயிரை விடுறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் வித்யா குணநீத பக்தி. இந்த வித்யா குணநீத பக்திக்கு இன்னொரு நேர் அர்த்தம் என்ன? நீ என்னோட வந்து சேருகிறாய். இது பல கோடி பிறப்புகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வித்யா குணநீத பக்திக்கு வரும். நீ எனக்கு சொந்தமானவன். அந்த அவித்யா மாயை வெற்றதற்கு உன்னோட குதத்துக்கு மேலே முதுகு தண்டுல இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான், டெபாசிட். இதுதான் குண்டலினி மகாசக்தி ரூபனாம் அவருக்கு பேரு. அவரை பார்த்த உடனே ஒரே மலையில என்ன வரணும்? வித்யா குணநீதி பக்தி வரணும். வித்யா குணநீதி பக்தி வந்துடுத்தானா பெத்த பிள்ளை பெத்த தாய் விட்டுடுவா. பரஞ்சோதி முனிவர் சொன்னார், பகவான் வந்து புள்ள கறி கேட்டா யாராவது கொடுப்பாரா? அது வித்யா குணநீதி பக்தியில் இருந்தா தான் அதை கொடுக்க முடியும். உலகத்துல ஒண்ணுதான் தெரியும், இறைவன் கூட இல்லை, ஆசான். அந்த ஆசானை அளந்து பார்க்கறது வித்யா குணநீத பக்தி. அந்த குழந்தை இறந்தொடுத்து வந்து சொன்னார், நான் தாண்டா நாராயணன். அந்த மரணமான உயிர் கேட்குது, பக்கத்துல யாரோ நிக்கிறாளே,
என்ன மாதிரியே பச்சிளம் பாலகனா இருக்கிறானே அவனை வேற கெடுக்கிறியே நீ. நான் அவனை கெடுக்கலடப்பா, அவன் தான் அவனுக்கு சொன்னான், இந்த மாதிரி போய் சொல்லு, நாராயணன் வந்ததை அவன் தெரிஞ்சுக்கணும், பக்கத்தில் இருக்கிறது ஐயப்பன், அவன் வந்ததுனால்தான் நீ உன்னுடைய பிராணனே முக்கியம். பிரீத்தியா கொடுத்தார், பிராண பிரீத்தின்னு பேர் இதுக்கு. உயிரை கொடுத்துட்டார், பஞ்சபூதங்கள் கொடுத்துட்டார், 1-2 போற இடத்த கொடுத்துட்டார். அவன் தான் சொல்லி நான் வந்தேன். இலபோனா நோக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும்னு. உன்னை பற்றி அவன் அளந்து வச்சிருக்கிறான். நான் வித்யா அவித்யா கடந்த நிலையே மந்திரஸ்ய பக்தி உனக்கு சொல்லியிருந்தேன், நாராயணான்னுட்டோ. இப்ப பலன் கொடுக்கிறது எதுல உனக்கு கொடுக்குது? நீதான் நாரதர், நைஷ்டிகத்துக்குண்டான பிரம்மச்சாரி. உன்னோட பக்தி உலகம் ஏத்துக்கிறது. நீ பண்ற கலகமெல்லாம் நல்லா வருது. காரணம் என்ன? வித்யா குணநீத பக்தி. கோடி பிறப்பெடுத்து கோடி மரணத்தை சந்திச்சு நமக்கு முன்னாலே நமக்கு பிடிச்சவங்க இறந்து அந்த சிதைய பார்த்ததுக்கு அப்புறம், இப்ப பார்த்ததில்லை, இதுக்கு முன் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் அவித்யா மந்திரக்குள்ளடங்குது. அதனால தான் என்ன பண்றாங்க, இந்த குண்டலினி சக்தி முழிக்கணும்னும் தீட்சா மந்திரத்தை கொடுக்கறது. இந்த தீட்சா மந்திரம் 2 பேர் கொடுப்பார். யார் யாரு? நாராயணன் கொடுப்பார், ஆஷான் கொடுப்பார். ஓம் நமோ நாராயணான்னு கொடுத்தார், ஒண்ணுமே தெரியல. நாராயணான் அவர் சொன்னார், நாராயணன் தெரிஞ்சது. இதுக்கு குண்டலினி மகாசக்தி சபரிமலநாதம். அந்த சக்தி எங்க அடங்கி இருந்தது? 18 மலைக்குள்ள அடங்கி இருக்குது. 18 படி இல்லை, அது வேற கதை. அந்த 18 மலைகளை 18 படியை அடக்கி வச்சிருக்கா. குண்டலினி மகாசக்தி சபரிமலாநாதம்னு பேரு. இந்த நாதம் ஓம்காரத்துக்குள்ள அடங்கி இருக்குதா? இல்ல, ஸ்ரீக்குள்ள அடங்கி இருக்கு. வித்யா குணநீதி பக்தி வரணும்னா ஸ்ரீ புருஷத்துவம் ஆகணும். இப்ப யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியல. யார் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது? பெருமாள் மட்டும்தான் தெரிகிறார். எந்த பெருமாள் தெரிகிறார்? சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் தெரிகிறார். உனக்கு தெரியாத என்ன பண்றாரு? வித்யா குணநீத பக்தி உன்னோட உடம்புல சாத்தி அமுச்சுடுறாரு. எப்ப சாத்துறாரு? உன்னோட நெய் அபிஷேகம் ஆறுது, அப்ப சாத்தி அனுப்புறார். அப்ப சாத்தி அனுப்பச்சே அவித்யாவுக்குண்டான சக்திகளை சாத்தி அனுப்புறார். வித்யா குணநீத்த பக்தி வரும்போது உங்களுக்கு நீங்க குருவாருங்க, மலைக்கு போயிடுறீங்க, ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லிட்டால் அது வித்யா குணநீத்த பக்தின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த வித்யா குணநீத்த பக்தி பிணைக்கப்பட்டிருக்கிறது அவித்யா மந்திரஸ்ய அவித்யா பாஷ்யத்துக்குள்ள, அவித்யா ஞானத்துக்குள்ள இருக்குது. இந்த 2மே அனுஷ்டானத்துக்குள்ள அடங்கும். டெய்லி குளிக்கிறது அனுஷ்டானம், மலம் குடலை விட்டு போகாது. இது அனுஷ்டானத்துக்குள்ள அடங்கிறது. நீ இறங்கி வரச்சே உன்னோட உறவுகளை கொடுத்தாலே மனைவி, அவளுக்கு வித்யா குணநீத்திய பக்தியை கொடுக்கிறது. அடே இத்தனை விஷயங்கள் பண்ணாடா கூட இருந்து, நீ 48 நாள் விரதம் இருந்தே, நீ விரதம் இருக்கணும்னு உன்னோட சம்சாரம் நினைச்சா எல்லாத்தையும் மறந்துட்டா. பொண்ணாலே வீட்டுக்காரனை மறக்க முடியாது, பொண்ணாலே உடல் இன்பத்தை மறக்க முடியாது. எப்பவுமே அவங்க கண் வீட்டுக்கார மேலேயே இருக்கும். என்னதான் நல்ல வீட்டுக்காரனா இருந்தா கூட அப்படி இப்படி ஏதாவது போயிருப்பாரோ அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும். அந்த ஆராய்ச்சியோட சங்கல்பத்தை உடைச்செடுக்கிறது இந்த வித்யா குணநீத பக்தி. இந்த வித்யா குணநீத பக்தி யாருக்கு முக்கியமா இருமுடி கட்டச்ச வருதுன்னா, அந்த ஆத்துல இருக்கிற எல்லா பொன் குழந்தைகளுக்கும் வருது. அதுல மனைவிக்கு வருது, தாய்க்கு வருது, தங்கைக்கு வருது. இது வித்யா குணநீத பக்தி. அந்த 18 மலைக்குள்ள அடங்குது. இது இந்த வித்யா குணநீத பக்தி அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தனுக்கு வந்துடாது. சரி, நானும் அதாவது நாராயணனும் சபரிமலை வாசனும் வந்தம்பா, உன் உயிர் பிரிய போகுதுன்னு சொன்னோம். அவன் தான் சொல்லி கொடுத்தான், நான் சொல்லிட்டேன். உடனே அந்த ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதாங்க நாரதர்.
நாரதருக்கே மந்திர உபதேசம் பண்றதுக்கு இந்த சரணத்துக்குண்டான கர்த்தா பிறக்கிறதுக்கு முன்னே மோகினி, மகாலட்சுமி, விஷ்ணு இவாளோட நாபியை சுத்தி வந்தது. எப்படி சுத்தி வந்ததுன்னா ஜோதி ரூபத்துல சுத்தி வந்தது. ஏன் ஜோதி ரூபத்துல சுத்தி வந்ததுன்னு கேட்டா வித்யா குணநீத பக்தியில வந்தாதான் இந்த 18 தத்துவத்துக்கொண்டான நாதமா இருக்க முடியும்னு வந்தது. எல்லாமே ஸ்ரீ தத்துவம். பொன் புலி ஸ்ரீ தத்துவம், அவங்க அம்மா பெருந்தேவி தாயார் ஸ்ரீ தத்துவம், வளர்த்தவா ஸ்ரீ தத்துவம், தொகப்பனார் பாஷத்தை கொடுத்தார், அடுத்து மந்திரி கொல்றதுக்கு பார்த்தார், அதுக்கு விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. விஷத்தை வச்சு கொடுத்தா முறிஞ்சிடணும். என்ன மாதிரி விஷயம்னா ஜிங்க் அப்படின்னு சொல்றமே துத்தனாகும், அறுத்து எடுத்துற அந்த மாதிரி நெல்ல பாம்பு விஷத்தையும் இதையும் சேர்த்து கொடுத்துட்டா. இது என்ன குழந்தை? வித்யா குணநீதம். அந்த பக்திக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரேம் வாங்கிட்டு பிறந்த குழந்தை. அதனால என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மரணம் இல்லை. அது புலிப்பாலும் கொண்டாடும், என்ன பால் வேணாலும் கொண்டாடும். அந்த வித்யா குணநீத பக்தியில் இருக்கிற ஒருத்தரால தான் தேவர்களை புலியாக்கி அதை ஒருத்தரை பெண் புலியாக்கி அந்த பால் எடுத்துன்னு வரும். ஜோதி ரூபத்தில் சுத்தி வந்த குழந்தை தான் பின்னால என்னவா வர்றாரு? காக்கக்கூடிய கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய உகாரத்தில் இருக்கக்கூடிய ஓமை அப்படியே ஸ்ரீக்குள்ள அடக்க சொல்லி மோகினியாகி, மோகினி ஆனதோடு அல்லாது அமிர்த கலசத்துக்குள்ள அமிர்த யஜ்ஞம் பண்ண சொல்லி அந்த அமிர்த யஜ்ஞத்துக்குள்ள இந்த ஜோதி உள்ள போய் வெளியே வந்த குழந்தை தாங்க இது. வித்யா குணநீதி பக்தி வந்துட்டதுக்கு அப்புறம் பிறப்புகள் ஆண் பெண் சேர்க்கைக்குண்டான பிறப்புகள் நடக்காது. அப்ப வித்யா குணநீதி பக்திக்கு நம்ம போவோமா? ஏதோ ஒரு கஷ்டத்தை பிடிச்சுண்டு 10 வருஷம் அலைஞ்சி தனக்கு முதுமையாகி இருக்கிறவங்கள முதுமையாக்கி விட்டுறது தான் இந்த அவித்யா பாஷ்யம், அவித்யா மந்திரஸ்ய. இதுதான் குண்டல்லி மகாசக்தி சபரிமலா நாதம். ஏன் இந்த சிலைக்கு அந்த சக்தி? பரசுராமர் 21 முறை சத்திரியால அழிச்சுட்டார். ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறார், ஐயோ இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டோமே அப்படின்னா இறக்கம் வருது. ஆஹா, நம்ம ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னா எப்படி அமைக்கணும்? கோடாரி சொல்லுது, அவர் கையில் இருந்த கோடாரி. இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? குண்டல்லியும் குண்டல்லியும் மகாகுண்டல்லி சக்தி ரூபன சாஸ்தாம். லக்ஷ்மியும் மகாவிஷ்ணும் இருக்கச்சே மோகினி அவதாரம் எடுக்கிறதுக்கோசரம் பெருமாளோட நாபியை சுத்தி வந்ததனால மோகினி வந்தா, அவளோட நாபதியும் சுத்தி வந்தவன் இவன். அது எப்படி சுத்தி வந்தாருன்னா ஜோதி ரூபம். யார் ஜோதி ரூபமா சுத்தி வந்தது? ஐயப்பன். அந்த உருவம் எப்படி இருக்குதுன்னு இவர் தியானம் பண்றார். பரசு தியானம் பண்ணா ஒரு வித்யாபாவம் தெரியுது, ஆனா பொண்ணான்னு தெரியுது. அப்புறம் ஒரு குணம் தெரியுது, அதுல நீதி சொல்ற ஒரு ஆள் தெரியுது. ஓஹோ, இவன் தான் ஐயப்பன். பிறந்த ஐயப்பனுக்கும் சிலாரூபத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் அந்த உருவத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். நைஷ்டிக சமாதின்னு பேரு. அது எங்க மனிதனோட உடல்ல அடக்கி வச்சிருக்கார்? குதத்துக்கிட்ட அடக்கி வச்சிருக்கிறார். அந்த குதத்துக்கிட்ட என்ன அடக்கி வச்சிருக்கிறார்? 48 வகையான பக்தி அடக்கி வச்சிருக்கிறார். அவருக்கு பிடித்த பக்தி என்ன? வித்யா குணநீத பக்தி. எப்படி அடக்கி வச்சிருக்கிறார்? ஸ்ரீ வித்யா தத்துவத்துக்குள்ள அதை அடக்கி வச்சிருக்கிறார். எங்க அடக்கி வச்சிருக்கிறாருன்னா இந்த முதுகுத்தண்டுக்கு கீழ்பாகத்தில் அடக்கி வச்சிருக்கார். இந்த 15வது ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். இதுக்கு வித்யா குணநீதி பக்தின்ட்டு பேரு.